உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. சங்கீதம் 54:6. I will freely sacrifice unto thee. I will praise thy name, O Lord, for it is good. Psalms 54:6. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒருமுறை கூட God Goes Ministries மூலமாக இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்தினை காண செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கடந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் நாம் அனுபவித்த பாடுகளை அறிந்திருக்கிறார். அதை தாங்க பலனையும் தந்திருக்கிறார். அதனால் உண்டான மகிமையையும் மேன்மையையும் வரப்போகிற நாட்களில் நமக்கு நிச்சயமாக உண்டாக போகிறது. நம்முடைய சூழ்நிலைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் ஒரு விதத்தில் அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடியே கர்த்தர் ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற காலத்தை இந்த நாட்களிலே நாம் நிச்சயம் காணப்போகிறோம். என்னோடு சேர்ந்து தேவனை நம்பி அவருடைய நாமத்தினாலே காத்திருங்கள், நிச்சயம் வெற்றி சிறப்போம். கர்த்தருடைய முழுமையான ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த மாதத்திலே நம்மையும் நம் குடும்பத்தினரையும் வெற்றி சிறக்க செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. சந்தோஷமும் ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமான இந்த நல்ல வேளையில் ஆண்டவராகிய தேவனை ஒருமித்து உயர்த்தும்படியாக பரலோகத்தின் தேவன் பாராட்டின அவருடைய வெளியேற பெற்ற கிருபைக்காக தேவாதி தேவனை நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறோம். இதற்கு காரணமாய் கர்த்தர் பயன்படுத்தி வருகிற எங்கள் அன்பு சகோதரர், அவருடைய குடும்பம், அவரோடு ஊழியத்தில் இணைந்திருக்கிறதான எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்மை தாராளமாக்குகிற தேவன் என்ற தலைப்பில் சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம் என்று கர்த்தருக்குள்ளே ஆசைப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாராளம் என்பதன் பொருள் என்ன அப்படி என்றால் விசாலம், பெருக்கம், செழிப்பு, அதாவது கட்டுப்பாடின்றி கொடுக்கக்கூடிய மனம், ஆசீர்வாதத்தின் நிறைவு, இந்த மாதிரி பலவிதமான பொருள் இதற்கு இருக்கிறது. பல அர்த்தங்களில் இந்த தாராளம் என்கிறதான வார்த்தை காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது தேவன் என்று நம்மிடம் சொல்ல விரும்புவது என்னவென்றால், நம்மை ஆசீர்வாதத்தில் பெருக பண்ணுவார், நம்முடைய வாழ்க்கையை வளமுள்ளதாக மாற்றுவார், கொடுக்கிற இருதயத்தை தேவன் நமக்கு தருவார், குறைவிலிருந்து நிறைவுக்கு தேவன் நம்மை நடத்த போகிறார், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நிலைமைக்கு தேவன் நம்மை உயர்த்த போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்தோடு கூட இந்த செய்தியை நாம் தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், தண்ணீர் பாய்ச்சுகிறவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாராளமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அது பணத்தில் மட்டும் இல்லை, பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை, நம்முடைய இருதயத்தில் நம்மை தாராளமாக்குவார், நம்முடைய விசுவாசத்தில் நம்மை தாராளமாக்குவார், அன்பில், கிருபையில், ஊழியத்தில், எல்லாத்துலேயும் தேவன் நம்மை தாராளமாக மாற்றி நம்மை பெருக செய்வார் என்கிறது தான் இந்த தாராளமாக்குவேன் என்கிறதான வார்த்தையாக கர்த்தருக்குள்ளே காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனும் கூட அவர் தாராள குணமுள்ள தேவனாயிருக்கிறார். தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தார் அல்லவா? இதைவிட தாராள மனப்பான்மை வேறு எங்கிருந்து வரும்? நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதிலெல்லாம் தாராளமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏழை விதவை தனக்குன்னு இருந்த எல்லாவற்றையும் தாராளமாக ஆண்டவருக்கு கொடுத்து விட்டாள். நாம் கர்த்தரோடு கூட செலவிடுகிற நேரம் அவர் மேல்
நாம் பாராட்டுகிறதான அன்பு, அவருக்காக நாம் செயல்படுகிறதிலே தாராள மனப்பான்மை, அவருக்காக வாழ்வதில் நமக்குள்ள ஒரு தாராள மனப்பான்மை, இவையெல்லாம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 4:32 படி தயவிலே தாராளம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மன உருக்கத்தில் தாராளம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மன்னிக்கிறதில் தாராளமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை ரட்சித்த தேவன் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் கிடந்த நம்மை மன்னிக்கிறதிலே தாராள மனதுடன் இருந்திருக்கிறார். நம்மை தூக்கி எடுத்தார். மரித்து போக வேண்டிய நமக்கு ஜீவனை தந்தார். இவ்வளவு நன்மை செய்த நம் தகப்பனுடைய பிள்ளைகளாகிய நாமும் மன்னிக்கிறதில் தாராள மனதுள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 4:8 சொல்லுகிறது, ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பை அளவின்றி பகிர்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அன்பை பகிர்வதிலே தாராள குணம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். அதுக்கு அடுத்த வசனத்தை நாம் பார்க்கும்போது, முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உபசரிக்கிறதிலே தாராள குணமுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக எபிரேயர் 13:15 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் அவருக்கு தாராளமாய் ஏறெடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனை துதிக்கிறதுல நாம் ரொம்ப தாராள குணமுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். தாவீது முழு இருதயத்தோடு ஆண்டவரை துதித்தது போல நாமும் நன்றியிலே தாராளமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவனை ஆராதிப்பதிலையும் தாராள குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படி நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதுல, நம்மை பகைக்கிறவர்களை மன்னிக்கிறதுல, மற்றவர்கள் மேலே காட்டுற அன்பில், மற்றவர்களை உபசரிப்பதில், நம்முடைய இரக்க குணத்தில், ஆண்டவரை துதிக்கிறதுல நாம் தாராளமாக மாறும்போது தேவன் நமக்கு பல மேன்மைகளை நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 11:25 சொல்லுகிறது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு செழிப்பு உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாராள குணம் நமக்குள்ள வரும்போது நம்முடைய ஆத்துமா செழிப்புடையதாக மாறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாராள மனம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு பெருக பண்ணுகிறது. அது மட்டுமல்ல, தாராள மனம் தேவனுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நமக்கு பெற்று தருகிறது. சங்கீதம் 41:1 சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவன் மேல நாம் சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் நமக்கு தீங்கு நாளிலே நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, தேவன் விரும்புகிற அந்த தாராள தன்மை நமக்குள்ளே வரும்போது நமக்கு எதிராக வரக்கூடிய சகல தீமைகளையும், தீங்கினால் உண்டாகக்கூடிய பயங்கரங்களையும், கஷ்ட நஷ்டங்களையும் எல்லாவற்றிலே இருந்தும் ஆண்டவராகிய தேவன் நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார். நமக்கு தேவையான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அவர் நமக்கு தருகிறார். லூக்கா 10:30 நாம் வாசிக்கும் போது, கள்ளர் கையில் அகப்பட்டு காயமடைந்த மனிதனுக்காக தன்னுடைய நேரத்தை செலவழித்தார் அந்த நல்ல சமாரியன். தன்னுடைய பொருளை செலவழித்தார், பணத்தை செலவழித்தார், எல்லாவற்றையும் அவனுக்காக செலவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, மற்றவர்களுடைய வேதனையை உணர்ந்து ஒரு நல்ல சமாரியனாக அந்த வெளிப்பட்ட தேவன் நமக்கும் கஷ்டங்கள் பாடுகள் வரும்போது நம்மையும் தூக்கிவிட, அவர் நம்மையும் கைவிடாமல் பாதுகாக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தாராள மனம் தேவனுடைய கிருபையினாலே நமக்குள்ளே பெருகும் போது நாம் ஆண்டவருக்குள்ளே பிரகாசிக்கிற பிள்ளைகளாக மாறுகிறோம். தாராள மனம் நமக்குள்ளே வரும்போது நம் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தாராள குணம் நமக்குள்ளே வரும்போது நித்திய பலனை அது நமக்காக சேர்த்து வைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் நாம் அப்போஸ்தலர்களை வாசிக்கிறோம், அன்று கொர்நேலியுடைய ஜெபங்களும் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைவாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோவான் 13:35 நாம் வாசிக்கும் போது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் மட்டுமே
என்னுடைய சீஷர்களாக இருக்க முடியும் என்று சொல்லி ஏசப்பா சொல்கிறத நம்ம பார்க்குறோம். மத்தேயு 5:16 நாம் பார்க்கும்போது நம்முடைய நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய வெளிச்சம் மற்றவர்கள் மேலே பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நற்செய்தியை நம்முடைய வார்த்தையினால் மட்டுமல்ல, நம்முடைய செய்கைகளினாலும் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். என்னை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம அநேக நேரங்களில் தேவனிடத்தில் கதறுகிறதான ஒரு காரியம் உண்டு. என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு கொடுக்க ஆசை இருக்குது, ஆனால் என்னிடத்துல ஒன்றும் இல்லை. அப்படி உடஞ்ச இருதயத்தோடு நம்ம அநேக நேரங்களில் காணப்படுகிறோம். எனக்கு தாராளமாக இருக்க ஆசை, ஆனால் என்னால் தாராளமாக இருக்க முடியல. சொந்த செலவையை என்னால் பார்க்க முடியல. எப்படி நான் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்மளுடைய மனதால் நாம் மிகுந்த வருத்தம் அடைவது உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வருத்தங்களை எல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக பெற்றோர் சொல்லுவாங்க, எங்களோட பிள்ளைகளுடைய தேவைகளையே எங்களால் நிறைவேற்ற முடியலை, எப்படி நான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும், நான் எப்படி ஆண்டவருக்காக செயல்பட முடியும் என்று சொல்லி அநேக பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக நிறைய செலவு பண்ணணும்னு ஆசை, ஆனால் கைகள் காலியாக இருக்கிறதே என்று சொல்லி ஏங்குகிற அநேகரை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, தேவன் நம்முடைய காலியான கைகளை பார்க்கலாம், நம்முடைய நிறைவான இருதயத்தை அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நம்முடைய கையில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பார்கள், ஆனால் தேவனோ நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் 12 அந்த ஏழை விதவை 2 சிறிய காசுகளை போட்டதை கூட்டத்தில் யாருமே பார்க்கல, ஆனால் இயேசு பார்த்தார். தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் சிறியதாக பார்க்கிறத நம்முடைய தேவன் பெரியதாக அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த உலகம் அநேக நேரங்களில் நம்மகிட்ட காசு பணம் இல்லை, அதனால் மதிக்காமல் இருக்கலாம். நம்மளால் என்ன செய்ய முடியும், அவங்களால நம்மளுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நம்மளை ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் இயேசு இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறார். உலகத்தாரால் நாம் மறக்கப்பட்டவர்களாக காணப்படலாம், ஆனால் நாம் ஒருபோதும் தேவனால் மறக்கப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தாராள குணமாக இருக்க எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் என்னால் முடியலன்னு சொல்லி அநேக நேரங்களில் நீங்கள் தனித்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகிற பிள்ளைகளாக காணப்படலாம். ஆண்டவரே, நான் யாரிடத்துலையும் கை நீட்டி வாங்க விரும்பலை, ஆனால் இன்றைக்கி நானே மற்றவங்கள்ட்ட வந்து கேட்குறேனே அப்படின்னு சொல்லி நம்ம கதறுகிறதான வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபம் எல்லாம் ஆண்டவருக்கு முன்னதாக வெளியரங்கமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 34 சங்கீதம் 18 நம்ம வாசிக்கும்போது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் உடைந்து போனவர்களாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கைகளில் ஒன்றுமில்லை, ஆனால் ஆசை தாராளமாய் வாழ வேண்டும், தாராளமாய் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், தாராளமாய் தேவனுக்காக செயல்பட வேண்டும், தாராளமாய் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி மிகுந்த ஆசையுடையவர்களாக இருந்தால் தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறான். நிச்சயமாக ஏதோ ஒன்றிற்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அமைதியாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய கைகள் ஒருவேளை காலியாக காணப்படலாம், ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த காலியான கைகளை நிரப்புவது என் தேவனுக்கு பெரிய கடினமான விஷயமே அல்ல. அன்னைக்கு 5 அப்பமும் 2 மீனும் ஒரு சிறுவனுடைய கையில் இருந்தபோது அது ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு, ஆனால் அது இயேசப்பாவுடைய கையில் போன போது அது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாறினது. நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு சிறியதாக தோன்றலாம், ஆனால் தேவனுடைய கரங்களில் இருக்கும்போது பலருக்கு ஆசீர்வாதமாக மாறும். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களால் பணம் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாமல் இருக்கலாம், ஆண்டவருக்காக எதையும் செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய நேரத்தை கொடுக்க முடியும், நம்முடைய வார்த்தைகளை அவருடைய சமூகத்தில் சொல்ல முடியும், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ஆறுதலை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்கள் ஆறுதலை தேடி வருவார்கள் என்று சொன்னால் ஒரு ஆறுதலான வார்த்தையை நம்மால் கொடுக்க முடியும்.
முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதனையோடு கண்ணீரோடு பாரத்தோடு நம்முடைய சமூகத்தில் வருகிறவர்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய கரமாக ஆண்டவர் நம்முடைய கரங்களை மாற்ற முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக கதறி எழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நம்ம வாழ முடியும். அதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறது மட்டுமல்ல, நம்முடைய இருதயம் தேவனுக்காக திறந்திருக்கிறதா? இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்டதான இந்த கஷ்டமான சூழ்நிலை நமக்கு நிரந்தரமானது அல்ல. இன்னைக்கு நம்ம குறைவாக இருக்கலாம், ஆனால் நாளை நம்மை தேவன் சாட்சியாக மாற்றப் போகிறார். இன்னைக்கு நாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், ஆனால் தேவன் நம்மை நாளை துதி பாடலாக அவருக்கு முன்னதாக சாட்சியாக நம்மை மாற்றப் போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு வெறுமையான வாழ்க்கை வாழலாம், ஆனால் நாளை ஆண்டவர் நம்மை நிறைவான வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு செல்ல போகிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கண்ணீரோடு விதைத்து கொண்டிருக்கலாம், நாளை தேவன் உங்களை மகிழ்ச்சியோடு அறுக்க வைப்பான். ஆகவே நம்பிக்கையை ஒரு நாள் விட்டு விடாதிருங்கள். தேவனுடைய நேரம் ஒருவேளை தாமதமாக தோன்றலாம், ஆனால் அது ஒருபோதும் தவறுவதில்லை. ஒரு நாள் நீங்கள் கண்ணீருடன் அல்ல, சாட்சியோடு ஆண்டவருடைய சமூகத்தை நிற்க போறீங்க. ஆண்டவரே, என்னுடைய கைகள் காலியாக இருந்தபோது நீர் என்னை கைவிடாமல் காத்திரு. எங்கள் வீட்டில் குறைவு இருந்தபோது நீங்கள் என்னை மறக்காமல் என் கூடவே இருந்து காப்பாற்றினீங்களேப்பா அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி சொல்ல போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கைகளை நாம் பிடித்து கொள்ளுவோம், அவரை விடாமல் பற்றி கொள்ளுவோம். அவர் நம்மை கைவிட மாட்டார். நம்மையும் ஒரு நாள் தாராளமாய் கொடுக்கிற கரங்களாய், தாராளமாய் செயல்படுகிற கரங்களாய், தாராளமாய் மற்றவர்களை மன்னிக்கிற இருதயம் உள்ளவர்களாய் தேவன் நம்மை அதி சீக்கிரமாய் மாற்ற போகிறார். ஒரு நாள் தேவன் நம்முடைய கண்ணீரை வீணாக்க மாட்டார். நம்முடைய கண்ணீரை தேவன் களிப்பாக மாற்றுவார். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் தாராள மனதோடு இருக்கும்போது ஆண்டவராகிய தேவன் நம்மை எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். நம்முடைய ஆத்துமா செழிக்கும், நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெருகும், தேவனுடைய நாமம் மகிமைப்படும், தேவன் நம்முடமாய் மகிமைப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான வாய்ப்புகளை தேவன் நமக்கு சீக்கிரமாய் செய்ய போகிறார். அப்படியே நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை ஆண்டவரே, மாறி மாறி என்னுடைய வாழ்க்கை கஷ்டத்தில் போய் கொண்டிருக்கிறது, எனக்கு உமக்காக செயல்பட ஆசை இருக்கிறதப்பா, உமக்காக கொடுக்க ஆசை இருக்கிறதப்பா, உடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறதப்பா, ஆனால் என்னால் ஒன்று செய்ய முடியலையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. இப்பொழுது நீர் அவருடைய கண்ணீரை துடைப்பதற்காக நன்றி, நீர் அவர்களோடு பேசுவதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த கரம் அவருடைய கண்ணில் இருக்கிறதான கண்ணீரை துடைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அதை சீக்கிரமாக உம்முடைய பிள்ளைகளை செல்வ செழிப்பாக நீர் மாற்றப் போகிறீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இல்லாமைகள், வறுமைகள், வேதனைகள், வருத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன்னுடைய பிள்ளைகளை மென்மேலும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தை பொறுப்பாக நடத்துகிற தம்முடைய மகனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குங்க தகப்பனே. கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துங்க. எங்களை நம்முடைய அன்பு கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கடல் கடந்து சென்றாலும், தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும், தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட
மதிப்புள்ளவன் பொன்விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன் பொன்விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே. மனம் தேற்றுவார், பலம் ஊட்டுவார், வாழ்வினி ஒளிதானே. அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. பாதையும் பாழ்விழி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால். வான்படை ஆண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பாலையில் பாதையும் பாழ்விழி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால். வான்படை ஆண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பார்வை இழந்தவர் வாய் திறவாதோர் யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானிடம் ஒன்றாகும். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன்,